முதல்ல முனைவர் ரவிக்குமார் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களால் தொடர்ந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிநிதியாக டெல்லி செல்ல இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணியாக பல்வேறு வியூகங்களையும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் உங்ககிட்ட இருக்குது. ஒரு பக்கம் பிரதமராக இன்னைக்கு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கிறதா நீங்கள் கணிக்கிறீங்க? முதல்ல மக்கள் அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். என்ன தண்டனைனா, மைனாரிட்டி என்று சொன்னாலே ரொம்ப கேவலம், அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர்களை இந்த நாட்டின் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்த வேண்டும் என்கின்ற நிலையில அவர்கள் இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக சிறுபான்மையின மக்களை மிக மோசமாக நடத்தினார்கள். இந்த தேர்தலில் நம்முடைய பிரதமருடைய பரப்புரை முழுக்க முழுக்க மைனாரிட்டி மக்களை குறிவைத்துத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர்கள் கூட எல்லாரையும் சகட்டு மேனிக்கு என்ன சொன்னார்னா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், உங்க தாலியை பறிச்சு கொண்டு போய் முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசினார். ஆனா என்ன இந்த தேர்தல் நடந்துச்சுன்னா, இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ தெரியல, ஆனா அவருடைய ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சியாக ஏன் எவ்வளவு நாள் இருக்குமோன்ற, இன்னைக்கு தான் பதவி ஏற்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பதவி ஏற்க இருக்கிறாங்க, எவ்வளவு நாள் நீடிக்குமோ நீங்களும் சொல்றீங்க. நேற்றைக்கு மம்தா பானர்ஜியும் சொல்றாங்க, சில நாட்கள் மட்டுமே நீடித்த அரசுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காதுலாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு. இப்ப இருந்தே ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா உங்களுக்கு? இல்ல, அழுத்தம் இல்ல. அது திரு நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளியாக இருக்கின்ற அமித்ஷாவும் அவர்கள் எல்லாத்தையும் அழிச்சுத்தான், அதாவது ஒரு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், எனக்கு கூட்ட பிரிச்சுத்தான் தெரியும், கூடு கட்ட தெரியாதுன்னு சொல்லி ஒரு கதையை படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அந்த மாதிரி இவங்களுக்கு கூட்ட பிரிக்கத்தான் தெரியும், கூடு கட்ட தெரியாது. அவர்கள் தங்களுடைய கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் உடைச்சி பழக்கப்பட்டவர். இதே டிடிபி அவர்களால் எப்படி பழிவாங்கப்பட்டது, அவர்களுடைய கட்சியை சின்னாபின்னப்படுத்தி அவங்களுடைய உறுப்பினர்கள்லாம் இவங்க எம்பிக்கள் எல்லாம் இவங்க கட்சியில சேர்த்தாங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு மறந்திருக்காது. எனவே இந்த மாதிரியான அணுகுமுறை கொண்டவர்களால் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்தி செல்ல முடியாது. ஒரு மாதிரியான ஒரு எதேச்ச அதிகார ஒரு அணுகுமுறையும் அதிகாரத்தின் மீதான ஒரு பசியும் கொண்டவர்களால் இவங்க ஒரு கூட்டணி ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி. அதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அந்த என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க, எப்படி பேசுனாங்க அப்படிங்கறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. நிதிஷ்குமார்லாம் பிரதமர் காலில் விட போனாரு, அவர் தான் தடுக்கிறாரு. அவ்வளவு ஒரு இணக்கம் நெருக்கம் அதுல வெளிப்படலையா? அவங்க இல்ல, இப்ப யாரு சிறப்பான நடிக்கிறாங்கிறது தான் இப்ப மக்கள் மத்தியில தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு கையை பிடிச்சி இழுத்து அந்த சேர்ல உட்கார வச்ச இதே காட்சியை நம்ம தேர்தலுக்கு முன்னால அவர் எடப்பாடி பழனிசாமியை இழுத்து கொண்டு நிறுத்தி அவருக்கு பூச்செண்டு கொடுத்ததை பார்த்தோம். ஆனா அதிமுக என்ன பாடுபட்டது, இன்னைக்கு விட்டா போது நாங்க ஒரு காலமும் திரும்ப பாஜகவோட வரமாட்டோம் சொல்லி ஓடுறாங்க பாருங்க. அதே நிலை இன்னைக்கு இவர்களுக்கு நேரும். அதனாலதான் நான் சொல்றேன், பிரச்சனை என்னன்னா, இந்த மைனாரிட்டி அரசு இன்னைக்கு பதவியேற்கிற இந்த மைனாரிட்டி அரசு இன்னைக்கு அவர்கள் தொடர்ந்து மைனாரிட்டி அரசு என்று அழைக்கப்படுகிற ஒரு தண்டனையை மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை விட பெரிய தண்டனையை மோடிக்கு யாரும் கொடுக்க முடியாது. அதுதான் இந்த மக்கள் கொடுத்திருக்கிற தண்டனை. இந்த அரசு எதிர்கொள்கிற சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள்நாட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை மிகப்பெரிய அளவுல அன்எம்ப்ளாய்மெண்ட் 17% இன்றைக்கு இருக்கிறது. உலகிலே அதிகமாக இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய மனித வளம் என்பது இங்கதான் இருக்கு. அதுவும் பெண்களுக்கு மத்தியில அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் 24%. பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒர்க் போர்ஸ்ல மிக மிக குறைந்து கொண்டே போயிருக்கிறது இவங்களுடைய இதுல. இது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ங்கிறது மிக முக்கியமானது. இவருக்கு பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் எதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடியதோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் தனியார் கையில ஒப்படைச்சிட்டாங்க. இவங்க செய்யற இவங்களுடைய எக்கனாமிக் அப்ரோச் தொடர்ந்து என்னவாக இருந்தது என்றால், வளர்ச்சி வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். இதுதான் அவர்கள் செய்தார்கள். அதை தான் அவங்க தொடர்ந்து அதானி அம்பானியை விட்டு அவங்களால விலக முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி திரும்பவும் அங்க கொண்டு வந்திருக்கிறதுல அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. எனவே அது அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒன்று. அதே மாதிரி பிரைஸ் ரைஸ், இன்ஃபிளேஷன் என்பது மிக முக்கியமானது. இவங்க கொடுக்கிற ஃபிகர்லாம் இன்னைக்கு சர்வதேச அமைப்புகள் இந்த ஃபிகர்ஸே ஏத்துக்கிறது இல்லை. இவங்க ஜிடிபி கொடுக்குற ஃபிகர், ஏன்னா எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றது, எல்லாத்தையும் போகஸ் ஃபிகர்களை கொடுக்கறது. எப்படி இவங்க ஃபினான்ஸ் கமிஷன்ல அடிப்படைகளை மாற்றினார்களோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஜிடிபியை மெஷர் பண்றதுக்கான அடிப்படைகளை மாத்திட்டாங்க.
இன்னைக்கு மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்கான அடிப்படைகளை மாத்திட்டாங்க. சோ இது எல்லாமே குக்ட் அப் ஃபிகர்ஸ். இதை வச்சுக்கிட்டு நீங்க மக்களை ஏமாத்தலாம், அவங்க கோடி மீடியாவில் வந்து சொல்லி அது மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்தலாம். ஆனால் அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டி இருக்கிறது. அதே அணுகுமுறைக்கு தான் அவர் போவார்னு சொன்னா நிச்சயமாக மிகப்பெரிய கிரைசிஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி இன்ஃபிளேஷன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய இது இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பெரும்பகுதியான மக்கள் விவசாயத்தை டிபெண்ட் இருக்காங்க. 47% மக்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கு வந்து விவசாயத்துறையை தான் நம்பி இருக்காங்க. 65% மக்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அவங்க 47% வந்து இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணாங்க, விவசாயத்தை அழித்தொழிப்பதற்காக 3 சட்டத்தை கொண்டு வந்தாரு. அது போராட்டம் வந்தது, வித்ரா பண்ணாரு. ஆனா அவங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை, அப்படியே இருக்குது. இன்னைக்கு அவங்கள மேல எல்லாம் வந்து என்ன பண்ணாரு, எப்படியான தாக்குதல்களை தொடுத்தாங்க போராடின விவசாயிகளுக்கு. அதனாலதான் ஹரியானாவில் அவங்களுக்கு அடி கொடுத்து இன்னைக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. அதே முறையில வந்து விவசாயத்துறை இவர்கள் அணுகினால் இன்னும் பெரிய கிரைசிஸை வந்து இந்தியா சந்திக்கும். இது வந்து இம்மிடியட்டாக பொருளாதார தளத்தில் இருக்கிற சவால்கள். இந்த சவால்களை வந்து சமாளிக்கக்கூடிய திறன் அவர்களிட கிடையாது. முதல்ல அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா என்பதை விட அந்த திறமை அவர்களிடம் கிடையாது. 10 வருடமாக அவர்கள் பொருளாதாரத்தை கையாண்ட முறையில மிக மிக திறமையற்றவர்கள் என்பதை இந்த நாடு வந்து பார்த்திருக்கிறது. எனவே இவர்களால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. இதுதான் அவங்க எதிர்கொள்கிற மிக முக்கியமான சவால்களா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதை நான் என்னுடைய கருத்தா சொல்றேன். எந்த சிக்கலும் இல்லாம 5 ஆண்டுகள் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இனிமே தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்க சொல்லக்கூடிய இஷ்யூவையும் அவர் எளிமையா சமாளிச்சு வந்துருவார். அதெல்லாம் ஒன்றும் பெரிய கணக்கில் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்காதுங்கிற கருத்தை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா நிதிஷ்குமார் என்ன அங்க வந்து செஞ்சாரு அவரு, இல்ல காஸ்ட் சென்சஸ், அது வந்து அவருடைய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் நடத்தி முடிச்சாரு. அவர் தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இது கட்சியும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. நீங்க பாஜகவோ RSSஓ சாதிவாரி கணக்கெடுப்பை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கலையா? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நிதிஷ்குமார் கைவிட்டு விட்டார்னா இப்ப என்ன, இன்னும் சில மாதங்கள்ல பீகார்ல தேர்தல். அப்ப தேர்தல் எப்படி சமாளிப்பார்? இப்ப நீங்க 6 மாநில சாதிவாரி கணக்கெடுப்பை அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக நீதி போராளிங்கிற உருவம் இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு இருக்கா? அவர் சமரசத்துக்குள்ளலாம் வரமாட்டாரா? இல்ல, அது சமரசத்துக்குள்ளார வந்தாருன்னா அங்க ஓட்டு வாங்க முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு வந்து அது தேவை. நீங்க அங்க திரும்ப மாநில தேர்தல சந்திக்கணும். மாநில தேர்தலில் சந்திக்கும் போது இதை கைவிட்டு விட்டு போய் மாநில தேர்தலை சந்திச்சாருன்னா அவர் என்ன ஆவாரு? சுத்தமா தூக்கி எறியப்படுவார். இன்னைக்கு 6 மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுதுங்க. ஹரியானா, மகாராஷ்டிராவில ஏற்கனவே அவங்க மெஜாரிட்டி இழந்துட்டாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில அஜித் பவார் வந்து எப்போ வேணாலும் வெளியில வரப்பாரு. அங்கேயும் அது வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னே அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். இப்போ பீகார்ல அடுத்த அதே மாதிரி டெல்லி, இது மாதிரி 6 மாநிலங்கள்ல வந்து தேர்தலை அவங்க சந்திக்க போறாங்க. 6 மாநிலங்கள்ல எதுவுமே அவங்களுக்கு இப்ப பாஜகவுக்கோ என்டிஏவுக்கோ சாதகமான மாநிலம் கிடையாது. இப்ப 6 மாநில தேர்தல்ல அடுத்த இந்த ஒரே வருஷத்துக்குள்ளார அவங்க தோக்கும் போது என்ன ஆகும்? ஏன்னா என்ன ஒண்ணு, நீங்க CSDS லோக்நிதி போஸ்ட் போல் சர்வே நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன நடந்திருக்கு அதுல? மோடி என்பவர் இன்றைக்கு வாக்குகளை ஈர்க்கக்கூடியவரா இல்ல, என்ன ஒண்ணு, பாஜகவுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டார் என்பதை அவங்க தெளிவா அந்த தேர்தல் அனாலிசிஸ்ல கொண்டு வர்றாங்க. போஸ்ட் போல் சர்வேல என்ன நடந்திருக்குன்னா, மோடிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை என்ற பெரும்பகுதி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மோடிங்கிற வந்து அந்த ஓட்டை சேகரிக்கிற மெஷின் மாதிரி அவரை வச்சிருந்தாங்க பாருங்க, அது இன்னைக்கு வந்து காலி ஆயிடுச்சு. அது இல்ல, அது இந்தியா முழுக்க நீங்க சொல்றீங்களா? நீங்க உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிரத்தையும் தவிர்த்து பார்த்தா, ராஜஸ்தானை தவிர்த்துட்டா வேற எந்த இடத்துல அவர் பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கிறான்னு சொல்லுவீங்க? எல்லா இடத்திலையும் மோடி எங்க போய் அதிகமா பிரச்சாரம் பண்ணாரோ அங்க எல்லாமே அவங்களுக்கு தோல்விதான் வந்திருக்குது. இடங்கள் குறைஞ்சிருக்குது, வாக்குகள் குறைஞ்சிருக்குது. மோடிக்கே பின்னடைவுங்க. யாரு
6 சுற்று வரைக்கும் மோடிக்கு பின்னாடிவா இல்லையா வாரணாசியில? ம். எவ்வளவு பெரிய இன்னைக்கு இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த பிரதமர்லயே 2வது வரும்போது இவ்வளவு குறைவான வாக்குகளை பெற்றவர் முதல் எலெக்ஷனுக்கும் அடுத்த எலெக்ஷனுக்கும் மோடிங்கிற சாதனையை இன்னைக்கு அவர் நிகழ்த்தியிருக்காரு. நீங்க வந்து நேருவோட கம்பேர் பண்ணீங்க. நேருவோட எப்படிக்கே இவரெல்லாம் கம்பேர் 3வது வந்துட்டா இவர் நேரு ஆயிடுவாரா? 1962ல 3வது முறை நேரு பிரதமர் ஆகும்போது 361 இடம் காங்கிரசுக்கு, 361 இடங்களை வெற்றது காங்கிரஸ். இவர் மைனாரிட்டி ஆட்சி நடத்துகிறவரு. இவர் போய் எப்படி வந்து நேருவோட கம்பேர் பண்ண முடியும்? நேருவோட 9 வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சிறையில் இருந்தவர் நேரு. இவர் என்ன, இவருக்கு பெரிய லீனேஜ் இருக்குது, இவருக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு? இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நேருவோட எந்த விதத்தில் கம்பேர் பண்ண முடியும்? இவரை எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. 3வது தடவை வந்துட்டாரு. அப்படிங்கிற 3வது தடவையே நேரு வந்து சில மாதங்கள்லயே சீனா யுத்தத்தை சந்தித்தாரு. இன்னைக்கு சீனா விஷயத்தை எங்கேயாவது பேச முடியுமா? இன்னைக்கு அவர் கட்சியில இருக்கிற நம்ம சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, எவ்வளவு இடங்களை சீனா இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்குது, இதை பத்தி பேச மாட்டேன்னு இருக்கிறார் என்று யாரு சொல்றா? பாஜகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கிற ஒருத்தவர் சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்காங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்? நானே 2 முறை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கேன். இதெல்லாம் வந்து சீக்ரெட் மேட்டர், இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மதத்துல நாட்டுடைய இறையாண்மையை, நாட்டுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளே இன்னைக்கு வந்து அவங்களால காப்பாற்ற முடியாதவர் இவர் எப்படி வந்து அன்னைக்கு அவர் கோவாவில போய் போர்த்துகீசிய காலனில இணைச்சிட்டு 62 தேர்தலை சந்தித்தவர் நேரு. நேருவோட வந்து நீங்க அவரை கம்பேர் பண்ண எந்த விதத்திலும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த நிலையில ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்க இருக்கிறது, நீங்க தெளிவா பாருங்க, வந்து இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்றவர். மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ற கூடிய திறமை, அதுக்கான சாதுரியம் இது எதுவுமே கிடையாது. இவர் வந்து நடிப்பு தான் செய்வார தவிர நீங்க வந்து அதான் நான் கேட்கிறேன் திரு ரவிக்குமார், திறமை இல்ல சாதுரியம் இல்லன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? 2001ல இருந்து 24 வரைக்கும் அவர் தனிப்பெரும்பான்மையிலே இருந்துட்டாரு. இனிமேல் அப்படி இருக்க மாட்டாரு, அவருக்கு வியூகம் வராது, மாத்த முடியாதுன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? ஏங்க ஒருத்தவரை எப்படி மதிப்பிடுவீங்க? அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் மதிப்பிடுவோம். நம்ம என்ன ஜோசியமா சொல்றோம்? இங்க அவர் இது வரைக்கும் எப்படி நடந்துட்டாரு? சேர்த்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உடைச்சு கபலீகரம் பண்ணவர் சந்திரபாபு நாயுடுவே. அவரால் பாதிக்கப்பட்டவர், அவரால் பழிவாங்கப்பட்டவருங்க. அவருடைய எம்பிக்கள் 6 பேரை தாரவாத்துட்டு போய் நின்றாங்க. அவர் இறங்கி வர மாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா இறங்கி வர்றதில்ல, நான் சந்தேகத்தை கேக்குறேன். ஒண்ணு இல்ல, ரத்தத்திலே இருக்குதுங்க இதெல்லாம். நீங்க வந்து ஒரு அதிகார வெறிங்கிறது, அதிகார பசிங்கிறது ரத்தத்திலே இருக்கிற. நான் ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, அவர் இந்துவை முன்னிறுத்தக்கூடியவர், இந்தியை முன்னிறுத்தக்கூடியவர், இந்துத்துவத்தை முன்னிறுத்தக்கூடியவர் அப்படிங்கறதா அந்த கட்சியின் பிம்பம், அவருடைய பிம்பம். ஆனா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளா அவர் எங்க போனாலும் சமஸ்கிருதத்தை பேசாம தமிழ் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கையில் எடுக்கிறார்ல. தமிழர்கள், திருவள்ளுவர், திருக்குறள் அப்படிங்கிற ஒரு வியூகத்துக்கு அவர் இறங்கி வரார்ல. சமஸ்கிருதத்தை விட்டுவிட்டு அதுதான் சொல்றேன். இந்த நடிப்புங்கிறது மக்களுக்கு ஏங்க இந்த ஸ்டேட்ல இருந்து இங்க பேச வேண்டியது, போய் ஒடிசாவில போய் தமிழர்களை கேவலப்படுத்தினாங்களா இல்லையா? தமிழர்களை வந்து திருடர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? இங்க இருக்கிற பொட்டியோட சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னது? இதே பாஜக காரர்கள் சொன்னாங்க. இவங்களுக்கு ஏதுங்க வந்து தமிழ் இவர்களுக்கெல்லாம் தமிழ்ங்கிறது சும்மா அங்க தமிழ் எல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க. அது இங்க என்னன்னா இப்படி போய் திருக்குறளை சொன்னா தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் ஓட்டு போட்டுருவான். நீங்க போய் அங்க இது மாதிரி வேட்டி கட்டிட்டு போய் மேல துண்டை போட்டுக்கிட்டு போங்க, தமிழ்நாட்டுக்காரன்லாம் உங்களை ஏமாந்துருவான், உடனே ஓட்டு போட்டுருவான். தமிழ்நாட்டுக்காரங்களை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போதும் அப்படி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நீங்க சொல்ற அதிகார வெறின்ற இடத்துல இல்லாம அவர் இறங்கி வர்றாருல. சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தாம தமிழை முன்னிறுத்தக்கூடிய அந்த வெளிப்படையா பேசக்கூடிய இடத்துக்கு ஒரு சமரசத்துக்கு வர்றாருல. இது ஒரு உதாரணம் கிடையாதுங்க. சமரசம்ங்கிறதுக்கும் நடிப்புங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். வாஜ்பாய் செய்தது, வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி நடத்தியது பல்வேறு சமரசங்களின் அடிப்படையில. ஆனால் இவர் செய்வது முழுக்க முழுக்க நடிப்பு, நாடகம். இது எல்லாருக்கும் இந்திய மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் எக்ஸ்போஸ் ஆகி இன்னைக்கு அவரை ஒரு மைனாரிட்டி ஆட்சிக்கு அவரை வந்து தலைமையேற்க வந்து இன்னைக்கு மக்கள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு மைனாரிட்டி அவங்கள தண்டிச்சிருக்காங்களே.